அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். 2024 புலமை பரிசு பரீட்சை 21 தொடக்கம் 25 வினாக்களும் விடைகளும் பகுதி 1. சில வேளை சரியான ஸ்கீம் பெறமாக இருந்தால் சில விடைகள் மாற்றமடையலாம். ஏபி ஆகிய இரு பகுதிகளையும் சேர்த்து அமைக்கத்தக்க ஒரு தொன்மத்தின் வடிவத்தை காட்டும் ஒரு யாது. இதை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பார்த்தாலே விளங்குது. இந்த இருக்குது ஏ உரு, இது ஏ உரு, அடுத்தது பி உரு முன்னுக்கு இருக்குது. அப்ப இந்த ஏயையும் பியையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட வடிச்சொன்மை வடிவம் முதலாவது தான் விடும். இரண்டாவது விடையை பார்த்தீங்கன்னா அதுக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்குது. மூன்றாவது விடையும் எந்த வகையிலையும் பொருத்தம் இல்லை. ஒரு முற்றத்தில் வரையப்பட்டுள்ள ஒரு சதுரம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. அதில் வடக்கு திசையில் குறிக்கப்பட்டுள்ளது. ஏபிசிடி ஆகிய 4 கட்டங்களில் நிற்கும் 4 பிள்ளைகளிடையே ஏயில் நிற்கும் பிள்ளையும் சியில் நிற்கும் பிள்ளையும் கிழக்கு திசையும், பியில் நிற்கும் பிள்ளையும் டியில் நிற்கும் பிள்ளையும் மேற்கு திசையையும் நோக்கி நிற்கின்றனர். இவர்களில் முகத்துக்கு முகம் நோக்கி இருக்கும் இருவர் நிற்கும் இடங்கள் எவை? அவர் சொன்ன தகவலின் படி பிள்ளை பார்த்தீங்கன்னு சொன்னா ஏ வந்து கிழக்கு திசையாம், ஏமானம் கிழக்கு திசையை நோக்கி நிற்கலாம், சியும் கிழக்கு திசையை பார்த்த மாதிரி நிற்கலாம். அதே மாதிரி பி வந்து மேற்கு திசை, டி வந்து மேற்கு திசை. இப்ப கேட்டுகளிய பாருங்க பிள்ளைகள், இவர்களில் முகத்துக்கு முகம் நோக்கி இருக்கும் பிள்ளைகள். இப்ப இந்த பியையும் ஏயையும் பார்த்து சொன்னால் பி மேற்கு பக்கம் பார்த்திருக்கும், ஏ கிழக்கு பக்கம் பார்த்திருப்பார். அப்ப 2 பேரும் அந்த முதுகு புறத்தை காட்டி தான் நிற்பாங்க. 2 பேரும் முதுகு புறம் தான் பார்த்த மாதிரி இருக்குது. அடுத்து இதை பார்த்தோம்னு சொன்னா கி கிழக்கு திசையை நோக்கி நிற்பார், அதாவது கிழக்கு திசையை பார்த்து நிற்பார். டி வந்து மேற்கு திசை. அப்ப இருவரும் ஒரு பார்த்தவன இருப்பாங்க. இருவர முகமும் நோக்கி இருக்கும். விட வந்து சியும் டியும். சரியான விடை சியும் டியும். சரத் தனது வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் சீரான மாறாத கதியில் புகையிர நிலையத்துக்கு செல்கிறார். பயணத்தை ஆரம்பித்து முதல் 10 நிமிடங்கள் கழியும் போது அவர் சென்றுள்ள தூரத்தின் 2 மடங்கான தூரத்துக்கு மேலும் செல்ல வேண்டியிருந்தது. அவர் சென்றுள்ள தூரமும் அவர் மேலும் செல்ல வேண்டிய தூரமும் அவர் மேலும் எவ்வளவு நேரத்துக்கு சென்ற விட சமமாக இருக்கும். முதல் சொன்ன தகவலை போட்டுக்கொள்ளக்கூடிய 10 நிமிடத்துல போறாரு. இந்த 10 நிமிடத்துல நம்ம 10 கிலோமீட்டர் போறான்னு வச்சுக்கொள்ளும். ஈஸியா செய்யறதுக்காக 10 கிலோமீட்டர் போடுவோம். 10 கிலோமீட்டர் போறான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அவன் சொல்றான் போன பிறகு இன்னும் போக வேண்டிய தூரம் 2 மடங்காகுதான். அவ 10 கிலோமீட்டர் போய்த்தானே இன்னும் போக வேண்டியது 10 20 ஆகும். அப்ப 20 கிலோமீட்டர் போகணும். அந்த 20 கிலோமீட்டர் எத்தனை நிமிடத்துல போகணும்? இன்னும் 10 கூட்டினா 10 20 நிமிடத்துல போக வேண்டி வரும். அப்ப 10 நிமிடத்துல 10 கிலோமீட்டர் போய்த்தாரு, இன்னும் 20 கிலோமீட்டர் போகணும், 20 நிமிடத்துல போகணும். ஆனா உங்களுக்கு கேட்கப்பட்ட கடிதம் இல்லை. என்ன சொல்லிருக்கான்? அவர் சென்றுள்ள தூரமும் அவர் மேலும் செல்ல வேண்டிய தூரமும் அவர் மேலும் எவ்வளவு நேரத்துக்கு சென்ற பின்னு சமமா இருக்குமா? 2 சமனாக தான். அப்ப நீங்க மொத்த தூரம் 30, 10 20 கூட்டினா 30 தானே? ஓ 30, 30ல அரைவாசி 15. அப்ப அவர் இன்னும் 15 கிலோமீட்டர் தூரம் சென்றாரா இருந்தால் சென்ற தூரமும் செல்ல வேண்டிய தூரமும் சமனாகும். அப்ப பாத்தீங்க சொன்னா அப்படியே 15 கிலோமீட்டர் போகணும். அந்த 15 கிலோமீட்டருக்கு போறதுக்கு இவருக்கு 15 நிமிடம் எடுக்கும். ஆனா ஏற்கனவே 10 நிமிடத்துல 10 கிலோமீட்டர் போய்த்தாரு. அப்ப 15 நிமிடத்துல என்ன செய்ய போறீங்க? 10 கழிக்க போறீங்க. கழிச்சு விட்டா மிச்சம் 5 நிமிடம். அப்ப இன்னும் 5 நிமிடத்துல போனாருன்னு சொன்னா அவர் மேலும் செல்ல வேண்டிய தூரமும் சென்றுள்ள தூரம் சமனாகும். விட வந்து 5 நிமிடங்கள். சரியா? ஒரு நிலைக்குத்தான சுவரில் பொருத்தப்பட்டுள்ள ஒரு சுவர் கடிகாரத்தில் நேரம் 9ஆக இருக்கும் போது அதன் மணித்தியாலமுள் கிழக்கு நோக்கி இருக்கின்றது. இக்கடிகாரத்துக்கு நேரடியாக முன்னால் நின்று கொண்டு நேரத்தை பார்க்கும் ஒருவர் எத்திசை நோக்கி நிற்பார். அந்த கடிகாரத்தை போடுங்க. இதான் சிவல்லரி கடிகாரம். நேரம் வந்து 9 மணியை காட்டுது. அவன் சொல்றான், என்ன சொல்றான்? மணித்தியாலமுள் கிழக்காம். ஜாகி மணித்தியாலமுள். இது கிழக்கண்டா ஜல வந்து மேற்கு, மேலுக்கு தெற்கு வரும், கீழுக்கு வடக்கு வரும். மேலுக்கு தெற்கு, கீழுக்கு வடக்கு வரும். ஓகே அப்படி. அப்ப இந்த கீழ் பக்கம் நான் நின்று நிற்பார். அப்ப எந்த திசை நோக்கி நிற்பார்? தெற்கு திசை நோக்கி நிற்பார். வடக்குல நின்று தெற்கு திசையை நோக்கி நிற்பார். அப்ப சரியான விடை தெற்கு. கூட இலகுவா செய்யறதுக்கு நீங்க இந்த கடிகாரத்தை கீறி பார்த்தா இலகுவா செய்து கொள்ளலாம். சரியா விடை? ஓகே, அடுத்து போமா. ஒரே நாளில் முற்பகல் 6 மணி தொடக்கம் பிற்பகல் 6 மணி வரை உள்ள நேரத்தில் ஒரு கடிகாரத்தை மணித்தியாலம் உள்ளின்
மீது நிமிடமுள் எத்தனை தடவை செல்லும்? அப்ப 6 மணிக்கு துவங்குது. அப்ப 6 மணி என்று சொன்ன பிள்ளைகள் 6:33க்கு அந்த 6:34 இடைப்பட்ட இடையில ஒன்றுல வரும். அடுத்து திரும்ப 7:38 இல்லாட்டி 7:39க்குள்ள உண்டு. அடுத்து 8:43 அல்லது 44க்குள்ள வரும். அடுத்து 9:49 9:50க்குள்ள வரும். அடுத்து 10:54 53க்குள்ள வரும். அடுத்தது 12 மணில வரும். அடுத்தது 1:05 இல்லாட்டி 1:04க்குள்ள வரும். அடுத்தது 2:10 2:11க்குள்ள வரும். அடுத்து 3:15 அடுத்தது 4:20 அதுக்கு பிறகு 5:25 வரும். இப்படியோ அந்த ஒரு 6 மணி ஆயிடும். அப்ப இனி மணித்தியாலம் நிமிடம் முழு மீதம் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அப்போ 1 2 3 4 5 6 8 9 10 11 அப்ப 11 தடவைகள் தான்